கோடைக்கால பிரச்சனைகளான வேர்க்குரு, உடல் சூடு, வயிற்று பிரச்சனை, சரும பிரச்சனைன்னு வரிசைக்கட்டி நிற்கும். இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தர்பூசணி நமக்கு ரொம்ப உதவி பண்ணுது. தர்பூசணியை நம்ம ஸ்லஷி செய்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்லஷி செய்கிறதுக்காக நம்ம தர்பூசணியை தோல் எடுத்து அதை சதுர சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தர்பூசணியில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறனால இது சிறுநீரகத்தில் உள்ள நச்சுக்களை நீக்க உதவி பண்ணும். இது கட் பண்ண துண்டுகள் எல்லாம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறப்போ அது நல்ல பனிக்கட்டிகளாக ஒரு சிகப்பு நிற பனிக்கட்டிகளாக நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கணும். இந்த தர்பூசணியோட கலர் வந்து ரெட் கலராக இருக்கிறதுனால இதில் லைக்கோபின் அப்படிங்கிற சத்தும் சிட்ருலின் அப்படிங்கிற சத்துக்களும் இருக்குது. இந்த சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நமக்கு செயல்படுது. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி இது கொடுக்கும். இது கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாம். அந்த தர்பூசணியை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு கோடை காலத்தில் வர பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் வந்து கட்டுக்குள்ள வரும். இது லைக்கோபின் சத்து இதில் இருக்கிறனால இது புற்றுநோய் வருவதையும் இதை தடுத்து கொடுக்கும். ஆனால் இது சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது. இதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறனால இதை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கக்கூடாது. இந்த டேஸ்டான ஸ்லஷியை செய்து சாப்பிட்டு பாருங்க.